மாவட்டம் மோகனூர் வட்டம் சங்கரம்பாளையம் என்ற ஊரிலே வெள்ளி விழா கண்ட நாடகம் தாலிமேள சத்தியம். இளம் புயல் திருமிகு எஸ் தங்கவேல் அவர்கள் அந்த நாடகத்தை இயக்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்களில் 25வது நாடகம் அரங்கேற்றி இருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக வெள்ளி விழா கொண்டாடி இருப்பார்களா என்ற கேள்விக்குறி எழுகிறது. 25 நாடகங்களுக்கு கதைவசனம் எழுதிய கதையாசிரியர்களை சிறப்பித்தார்கள். 25 நாடகங்களுக்கு இயக்குனராக இருந்த இயக்குனர்களையும் நடிகைகளையும் சீன் செட்டிங் உரிமையாளர்களையும் மேக்கப் மேன்களையும் அதில் நடித்த நடிகர்களையும் பாடல் ஆசிரியர்களையும் கௌரவித்தார்கள். அவர்களுக்கு கவிஞர் பதுமை செல்வன் என்ற முறையில், நான் பாடல் எழுதியவன் அந்த ஊருக்கு என்ற முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மச்சு வீட்டு விஸ்வநாதன் மாப்பிள்ளை அவர்கள் வெள்ளி விழா நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கினார். அவரும் அந்த ஊரில் பல நாடகங்களில் கதாநாயகனாக நடித்தவர். திரு PK என்கிற P கந்தசாமி கவுண்டர் அவர்களும் கலந்து கொண்டார். அவரும் அந்த ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கதாநாயகனாக நடித்தவர். கவுன்சிலர் பொன்னுசாமி அவர்கள், முன்னாள் சேர்மேன் SM கிருஷ்ணன் அவர்களுடைய தம்பி திருமிகு தங்கவேல் மாமா அவர்கள் மற்றும் அந்த ஊர் பெரியவர்கள், அந்த ஊர் தாய்மார்கள், அந்த ஊர் இளைஞர்கள், அந்த ஊர் மன்ற பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். திரைப்பட தயாரிப்பாளர் தம்பி ஊருக்கு புதுசு, தெய்வ குழந்தை சத்யராஜ் கௌதமி நடித்த ஏர்போர்ட் இன்னும் பல படங்களை தயாரித்த திரைப்பட தயாரிப்பாளர் M பரமசிவ கவுண்டர் அவர்கள் அந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எஸ் தங்கவேல் அவர்களுக்கு நாடக கலை அரசு என்ற பட்டத்தை வழங்கினார். அந்த பட்டம் அவருக்கு பொருத்தமான பட்டமாகும். நாமக்கல் மாவட்டத்தில் மேடை நாடகத்தை இவ்வளவு சிறப்பாக எத்தனையோ பல ஊர்களில் நடத்தி இருந்தாலும் சங்கரம்பாளையத்தில் தான் வெள்ளி விழா மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். அந்த ஊர் பெரியவர்களையும் அந்த ஊர் தாய்மார்களையும் சக்தி கலை மன்றத்தினுடைய மன்ற பொறுப்பாளர்களையும் மன்ற தலைவர் செயலாளர் பொருளாளர்களையும் மனதார பாராட்டுகிறேன். நான் அங்கே இதய கோயில் என்ற நாடகத்திற்கும் பூங்காற்று திரும்புமா என்ற நாடகத்திற்கும் சாந்திக்காக என்ற நாடகத்திற்கும் டைட்டில் பாடல் எழுதி கொடுத்தேன். இன்னும் ஒரு நாடகத்திற்கு சோகப்பாடல், அதாவது பூங்காற்று திரும்புமா என்ற நாடகத்திற்கு ஒரு சோகப்பாடலும் எழுதி கொடுத்தேன். அதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்து என்னையும் சென்னையில் இருந்து வரவழைத்து எனக்கும் விருது கொடுத்து கௌரவப்படுத்தி பாராட்டினார்கள். அந்த ஊர் பெரியவர்களையும் அந்த ஊர் நாடக இயக்குனர் சங்கரம்பாளையம் இளம் புயல் நாடக கலை அரசு திருமிகு எஸ் தங்கவேல் அவர்களையும் மச்சு வீட்டு விஸ்வநாதன் அவர்களையும் மற்றும் அந்த ஊர் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க நாடக கலை, வாழ்க நாடக இயக்குனர்கள், வாழ்க நாடக நடிகைகள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் மனதார வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க செந்தமிழ்.